நீங்கள் நானும் இந்த வேத புஸ்தகத்தை எடுக்கிறோம் என்று சொன்னால், இந்த வேதத்தை வாசிக்கிறோம் என்று சொன்னால், நான் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்துள்ள வார்த்தைகளுக்கு நான் செவியை கொடுக்க வேண்டும். உன் காதை மட்டும் கொடுமா, உன் செவியை சாய்த்தன கணிச்சுனா இப்படியே கேட்டுக்கிறத அங்கே சொல்லும்போது ஏன் சொல்கிறார், எதுக்கு சொல்கிறான்னு அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அறிந்து கொண்டு என்ன பண்ண வேண்டும் தெரியுமா, அதை உங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கேன், நான் இப்படி வாழக்கூடாதுன்னு உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றும் போது கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காணிச்சுவார். ஆனால் நீங்களும் என்ன பண்ணுவதில்லை, அப்படி செய்வதில்லை, அப்படி நடப்பதில்லை, அப்படி வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிப்பதில்லை. நிறைய நேரத்தில் ஒரு ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். வாழக்கூடாது. தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்போ கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோமோ, கிறிஸ்துவுக்குள்ள வந்த நாம் இந்த கிறிஸ்தவ வார்த்தையாகிய தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். கையில் தூக்குற வேத புஸ்தகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நீங்கள் செவி கொடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் விக்கினம் இல்லாதபடிக்கு கர்த்தர் நடத்துவார்.